தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய உலகத் தமிழர்களே, தமிழ்நாட்டு உறவுகளே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்திற்கு மட்டுமல்ல, தமிழ் தேசிய இனத்திற்கு மட்டுமல்ல, மனித குலத்திற்கு உரிய ஒரே அறநூல் திருக்குறள். அந்த திருக்குறளை இயற்றிய நம்முடைய அறிவு பேராசான் பெரும் தமிழ் பாட்டனார் திருவள்ளுவரை பற்றியும் அவருடைய சிலை கன்னியாகுமரியிலே 133 அடி உயரம், தென்குமரியின் இமயம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிற்கிற உலக தமிழர்களுக்கு பெருமை தேடி தரக்கூடிய அந்த சிலையை பற்றிய செய்தி. ஏன் என்று சொன்னால், அண்மையிலே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். திருவள்ளுவர் சிலை நிறுவிய வெள்ளி விழா, அதாவது 25 ஆண்டுகள் 2025 தொடங்குகிறது. அந்த வெள்ளி விழாவை கொண்டாடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தை நாம் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், மகிழ்கிறோம். என்று சொன்னால் திருவள்ளுவர் தொடர்பான செய்தி. நான் பொதுவாக திராவிட இயக்கத்தவர்களை, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு. கருணாநிதி அவர்களை கடுமையான அரசியல் விமர்சனங்களால் பேசுவது உண்டு. ஒரே ஒரு வகையில் மட்டும் அவரை நான் பாராட்டுவேன், அல்லது நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்வேன். ஏனென்று சொன்னால், மொழிவழி மாநிலமாக தமிழ்நாடு உருவாகிற அந்த காலகட்டத்திலே தெற்கே குமரி மாவட்டம் முழுவதையும் தாய் தமிழகத்தோடு சேர்க்க வேண்டும் என்று நம்முடைய தமிழர்கள், தமிழ் இன உணர்வோடு, தமிழ் நில உணர்வோடு போராடிய தமிழர்கள் குமரி மாவட்டத்தின் குறிப்பிட்ட சில பகுதிகளில், குறிப்பாக குமரி முனையை மீட்டு தாய் தமிழகத்தோடு சேர்த்தார்கள். அதுக்கு திராவிட இயக்கம் எந்த வேலையும் செய்யலை, திராவிட முன்னேற்ற கழகமும் எந்த வேலையும் செய்யலை, அண்ணாவும் செய்யலை, ஐயா கலைஞரும் செய்யலை, மக்கள் திலக மாக்கோராவும் செய்யலை, யாருமே செய்யலை. குமரி மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு நம்மிடம் இருக்கிறது என்று சொன்னால், அதில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் வாழ்ந்த நம்முடைய தாய் தமிழ் உறவுகளுடைய கடுமையான போராட்டம், பெரும் ஈகம் இருக்கு. அப்படியானால் வடக்கே சென்னையை தக்க வைத்தார்கள். சென்னையை தெலுங்கர்கள் கேட்டார்கள், ஆந்திராவின் தலைநகராக வைத்துக் கொள்ளலாமா, அல்லது தமிழ்நாட்டின் ஆந்திராவின் பொது தலைநகராக வைத்துக் கொள்ளலாமா என்றெல்லாம் நேரு காலத்திலே பேசப்பட்டது. அந்த சென்னையை தக்க வைத்துக் கொள்வதிலே நம்முடைய சிலம்பு செல்வர் வ.பொ.சி., தமிழர் தந்தை சி. ஆதித்தனர் போன்றவர்கள், இன்னும் சொல்ல வேண்டுமான சென்னை தமிழ்நாட்டின் தலைநகராக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதில் பெருந்தலைவர் காமராஜருடைய பங்களிப்பெல்லாம் உண்டு. ஆனால் திராவிட இயக்கத்தவர்கள் எந்த பங்களிப்பும் இல்லை. இன்னும் சொல்ல போனால், திராவிட இயக்கத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய ஈவரா இந்த மொழிவழி மாநில சீரமைப்புக்கு முற்றிலும் எதிராக இருந்தார். பல பகுதிகளை கேரளாவுக்கு கொடுத்ததில்லை, கர்நாடகத்துக்கு கொடுத்ததில்லை, ஆந்திரா கொடுத்ததில்லை, அந்த பக்கம் நின்று ஆதரவு தெரிவித்தாரே தவிர தமிழ் நிலத்தை பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாட்டை ஒருமைப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் ஈவரா எந்த ஒரு துரும்பளவையும் தூக்கி போடல. இது ஒரு பக்கம் இருந்தாலும், ஐயா கலைஞர் என்ன செய்தார் என்றால், நான் சொல்வேன், வடவேங்கிடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் என்று இருக்கிற சிலப்பதிகார பாயிரத்தை வடகோட்டம் தென் சிலை ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம், வடகோட்டம் தென் சிலை, வடக்கே சென்னையில வள்ளுவர் கோட்டம், தெற்கே குமரியில வள்ளுவர் சிலை, இதை அடையாளப்படுத்தி வடகோட்டம் தென் சிலை ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் என்று நான் பேசுவதுண்டு. அந்த வகையிலே நம்முடைய திருவள்ளுவர் சிலை, இந்த திருவள்ளுவர் சிலைக்கு முன்பு அந்த பாறை, இன்னும் ஒரு பெரிய பாறை, விவேகானந்தர் மண்டபம் இருக்கு பாருங்க, அந்த மண்டபம் அமைந்த பாறையில் இந்த திருவள்ளுவர் சிலை நிறுவ வேண்டும் என்கின்ற சிந்தனை பெருந்தலைவர் காமராஜருக்கு இருக்காது, சி. சுப்பிரமணியத்துக்கு இருக்காது, பக்தவச்சலத்துக்கு இருக்காது, கக்கனுக்கு இருக்காது. நாம ஏற்கிறோம். ஆனா ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம் என்று தேர்தல் களமாடி 57, 62, 67 ஆட்சிக்கு வந்த அண்ணா உட்பட நான் சொல்கிறேன், அந்த பெரிய பாறையில் இப்படி ஒரு சிலையை நிறுவ வேண்டும் என்கின்ற சிந்தனை அண்ணாவுக்கு வரல, நாவலர் நெடுஞ்செழியனுக்கு வரல, பேராசிரியர் அன்பழகனுக்கு வரல, ஐயா கலைஞர் மு. கருணாநிதிக்கு வரல. அப்ப யாருக்கு வந்தது? அந்த இடத்திலே விவேகானந்தருக்கு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என்று RSS இயக்கத்தை சார்ந்த இந்துத்துவாவை தூக்கி நிறுத்தக்கூடிய ரானடைக்கு வந்திருக்கிறது. அவர் விவேகானந்தர் மணிமண்டபம் அமைக்க சொல்லி, விவேகானந்தர் மணிமண்டபம் அமைக்க போகிறோம் என்று அனுமதி கேட்கிற பொழுதே கருணாநிதி சிந்தித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? இல்லை இல்லை, நாங்கள் ஏற்கனவே அதில் திருவள்ளுவர் சிலை நிறுவுவதற்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், எனவே நீங்கள் வேறு ஒரு இடத்தை தேர்வு செய்யுங்கள்,
தமிழ்நாட்டுக்குள்ளே விவேகானந்தருக்கு இடம் வைப்பிலே எங்களுக்கு கொள்கை அடிப்படையில மாறுபட்ட கருத்து உண்டு என்று ஐயா கலைஞர் சொல்லியிருக்கணும். ஆனால் அனுமதி கொடுத்து விட்டு அன்றைய குடியரசுத் தலைவர் வி கிரியை அழைத்து வந்து அந்த திறப்பு விழாவிலேயும் பங்கெடுத்தார். அப்படியானால் RSS இயக்கத்தோடு இன்றைக்கு பாசிசம், பாஜக, நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை பற்றியெல்லாம் பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தவர்களுடைய சிந்தனைக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். தமிழ் தேசிய சிந்தனையோடு தமிழ் தேசிய எழுச்சி வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தமிழ் தேசிய இலக்கு நோக்கி பயணிக்கிற நாங்கள் கேட்கிறோம். அந்த விவேகானந்தர் மணிமண்டம் அமைந்துள்ள அந்த பாறையில் திருவள்ளுவர் சிலையை நிறுவ இருக்கிறோம் என்று ஏன் ஏக்நாத் ரேனடக்கு ஐயா கலைஞர் சொல்லல? ஏன் அனுமதி கொடுத்தாரு? அப்ப RSS இயக்கத்திற்கும் திராவிட இயக்கத்திற்குமான அந்த உறவு எந்த காலகட்டத்தில் தொடங்குது? 1967, 68, 69, 70 தொடங்கி விடுது. அந்த ஏக்நாத் ரேனடே தான் சொல்கிறார், பக்கத்தில் இருக்கிற பாறையில திருவள்ளுவர் சிலை நிறுவுவோம் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு இவர் விழித்துக் கொண்டவர் போல ஆமா ஆமா திருவள்ளுவர் சிலை நிறுவ வேண்டிதான் என்று சொல்லி 1970 முடிவு பண்ணி 99 காலகட்டத்தில் அதற்கான எம்ஜிஆரே அதை முடிவு பண்ணிட்டார். 1979 மே 15 மக்கள் திலகம் மாக்கோரா ரேனடைவனுடைய கோரிக்கை அரசின் பரிசீலனை இருந்து ஐயா கலைஞரும் அதற்கு ஒப்புக்கொண்டு மக்கள் திலகம் மாக்கோரா ஆட்சியில தான் கன்னியாகுமரியினுடைய பாறையிலே திருவள்ளுவர் சிலை நிறுவ வேண்டும் என்று திட்டமிட்டு 1979 மே 15 அன்றைய தலைமை அமைச்சர் மொரார்ஜி தேசாயை அழைத்துட்டு வந்து ஏக்நாத் ரேனடவும் அதில் இருக்கிறார், அடிக்கல் நாட்டினார். அதற்கு பிறகு மக்கள் திலகம் மாக்கோரா அதை போட்டுட்டார். அப்புறம் 1990 ஐயா கலைஞர் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு முடிவு செய்து அந்த சிலையை அமைக்கின்ற பொறுப்பை ஸ்தபதி கணபதி என்பவரிடம், அவர் மிகப்பெரிய சிற்பக்கலை வல்லுனர், அதோடு மட்டுமில்லாமல் அந்த பெரியவர் ஸ்தபதி என்பது வடமொழி சொல், அது சிற்பி என்று தான் சொல்லணும். அந்த கணபதி என்பவருடைய பின்புலத்தை ஆய்வு செய்தால் தஞ்சை பெருவுடையார் கோவிலை வடிவம் அமைத்து ஆயிரக்கணக்கான சிற்பிகளை கொண்டு தொழிலாளர்களை கொண்டு அந்த உலகில் வியத்தகு சின்னமாக விளங்கக்கூடிய நம்முடைய தஞ்சை பெருவுடையார் கோவிலை நம்முடைய பேரரசன் அருள்மொழி சோழன் என்கின்ற ராஜராஜ சோழன் கட்டிய அந்த கோவிலை வடிவம் அமைத்து கட்டி நிமிர்த்திய குஜர மல்ல பெருந்தச்சன் அவருடைய மரபிலே வந்த இந்த ஐயா பெரியவர் ஸ்தபதி என்று சொல்லக்கூடிய அந்த கணபதி ஐயாவிடம் பொறுப்பை ஒப்படைத்து அவருடைய மேற்பார்வையிலே, அவருடைய வரைபடத்திலே, அவருடைய வழிகாட்டுதலே, நெறிப்படுத்தலே இவ்வளவு பெரிய சிலை 133 அதிகாரங்களை கொண்ட திருக்குறளின் அடிப்படையிலே 133 அடி உயரத்திலே இந்த சிலை நிறுவப்பட்டிருக்கிறது என்பது உலகத் தமிழர்களுக்கு பெருமைக்குரிய செய்தியாகும். அந்த வகையிலே 1990 செப்டம்பர் 6 இன்றைக்கு இமயம் போல் உயர்ந்து நிற்கிறதே அந்த சிலையை நிறுவுவதற்கான வேலைகளை தொடங்கி 90 தொடங்கி 2000 தான் முடியுது. 10 ஆண்டு காலம் அந்த வேலை நடந்து மிகப்பெரிய சிறப்பான பணிதான். 133 அடி உயரத்திலே திருவள்ளுவருக்கு மிக சிறப்பான ஒரு சிலையை நிறுவி திறப்புலா, அதுவும் பாருங்க, ஆட்சி பறிபோய்விடும் என்பதற்காக எந்த நேரத்திலும் ஆட்சி கவழலாம் அல்லது சட்டப்பேரவைக்கு தேர்தல் அறிவிக்கலாம் என்று எண்ணி அந்த சிலை வேலையில் முடிவதற்குள் 2000 ஆண்டு ஜனவரி 1, ஏதாவது திருவள்ளுவர் ஆண்டு ஜனவரி, அதாவது தை திங்கள்ல திறக்கலாம் தானே, தை பொங்கலை விட்டு திருவள்ளுவர் ஆண்டுக்கு அரசாணை போட்ட ஐயா கலைஞர் ஒரு 15 நாள் காத்திருந்து திருவள்ளுவர் நாளில் தை 2ஆம் தேதி அல்லது 1ஆம் தேதி பொங்கல் திருநாளில் ஜனவரி 15 அல்லது 16 திறக்காம ஆங்கில ஆண்டு, ஆங்கிலத்தில் திருக்குறள் எழுதியிருக்கிறார். அதுவே பெரிய ஒரு வரலாற்று பிழை. தமிழ்ல எழுதினது போல 2வது மொழியான ஆங்கிலத்தை, அதனாலதான் இவங்களை ஆங்கில பித்து, ஆங்கில அடிமைகள், தமிழர்களையும் ஆங்கிலத்துக்கு அடிமைப்படுத்துறாங்கன்னு சொல்றோம். திருவள்ளுவர் சிலையில எதுக்கு ஆங்கிலத்தில் எழுதுறோம்? வேண்டுமானால் வெளியே எழுதிக்கிட வேண்டியதானே. ஆனா ஆங்கிலத்திலையும் அங்கே கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு. ஆங்கில ஆண்டுல திறக்கிறார், சரி திறந்துட்டு போறார் அப்படின்னு நாங்க கூட தமிழ் சான்றோர் பறவையில எங்களுக்கு ஒரு 500 சுவரொட்டி அடித்து கொடுத்தார் நம்முடைய ஐயா மதிப்பிற்குரிய அருணாசலம் அவர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் நானே 4-5 பேரை அழைத்து சென்று அந்த சிலை திறப்பு விழா அன்றைக்கு வாழ்த்து தெரிவித்து சுவரொட்டியெல்லாம் ஒட்டணும். அந்த சிலை திறப்பு விழா அன்றைக்கு தான் இன்றைக்கு நம்முடைய செந்தமிழன் சீமான் அவர்களால் மிகப்பெரிய அடையாளம், என்ன அடையாளம், வெங்காய அடையாளம் தெரியல,
வைரமுத்து வயிறு வளர்க்குற முத்து, அவருக்கு எனக்கும் நடுத்தெருவில் ஒரு 5 நிமிடம் வாக்குவாதம் வந்து அது சர்ச்சையெல்லாம் மாறியது. நான் கேட்டேன், நீங்கள் தமிழர் என்று சொல்கிறீர்கள், உடையில் உங்கள் தமிழருடைய அடையாளம் இல்லையே, அதையும் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவுக்கு வந்த நீங்கள் ஏன் தமிழர் அடையாளம் வேட்டி கட்டி வரல, வடநாட்டு இந்திய அடையாளம்லாம் இருக்கு என்று வாக்குவாதம் வந்தது. அது ஒரு பக்கத்தில் அந்த திருவள்ளுவர் சிலை திறப்பு விழா. அந்த நிலையில 2000 ஆண்டு ஜனவரி 1 திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டு அந்த சிலைக்கு ரசாயன கலவை பூச வேண்டும். அதிகாரிகள், முதலமைச்சர் அம்மா மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் ஏதாவது நினைத்து விடக்கூடாது, நாமளா செய்தால் நம் மீது நடவடிக்கை பாய்ந்து விடக்கூடாது, ஏனென்றால் இது கருணாநிதி திறந்த சிலை, ஏற்கனவே கருணாநிதி சிறந்த கண்ணகி சிலையை அம்மா தூக்கி சாக்குப்பையில் அடைச்சி எங்க கொண்டு போட்டாங்க என்ற அச்சத்தில், தமிழெல்லாம் அப்படிதான் இருக்கான் பாருங்க, கடமையை செய்வதற்கு அதிகார மையத்திற்கு அஞ்சு நடுங்கி ரசாயன கலவை பூசாம விட்டுட்டாங்க. விட்ட பிறகு தினகர நாளிதழ், அன்றைக்கு அந்த தினகர நாளிதழ் என்னிடத்திலே தான் தொடர்பு கொண்டு, அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். தினகர நாளிதழ் என்னிடத்திலே சொல்லி ஒரு அறிக்கை கொடுங்க என்று கேட்டார்கள். ரசாயன கலவை உடனே பூச வேண்டும் என்று விஜயநரசு நீங்கள் ஒரு அறிக்கை கொடுங்க, நாங்கள் தமிழ்நாடு பூரா அந்த செய்தியை போடுறோன்னு. நான் பார்த்தேன், அங்கே சிலையை போய் நேரில் ஆய்வு செய்து படங்கள் எடுத்து விட்டு அறிக்கை இல்லை, கட்டுரையாக தருகிறேன், நீங்கள் போடுங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா கவனத்திற்கு கட்டாயம் செல்லும் என்று சொன்னேன். சரி செய்யுங்கன்னாரு. நானும் ஒரு நாள் மெனக்கிட்டு ஒரு 500 ரூபாய் செலவு செய்து கன்னியாகுமரிக்கு போய் சிலைக்குள்ளெல்லாம் போய் பார்வையிட்டு, சிலைக்கு அந்த பீடத்தின் அடியிலையும் போய் பார்த்து, எங்கேயெல்லாம் கடல் நீர் கசிவு இருக்கிறது, எங்கேயெல்லாம் அந்த ரசாயன பூச்சி இல்லாமல் அந்த இணைப்பு சார்ந்தல ஓட்டை விழுந்திருக்கிறது 10-15 படங்களை எடுத்து ஒரு கட்டுரை கொடுத்தேன். 3/4 பக்கத்துக்கு தினகரன் அந்த கட்டுரை வந்தது. ரசாயன கலவை உடனே பூச நடவடிக்கை எடுக்க வேண்டும், திருவள்ளுவர் சிலையை வாழ வைப்போம் என்கின்ற தலைப்புல அந்த கட்டுரை வந்தது. என் பேரு எங்கேயுமே இல்லை, என் பேரும் இல்லை, இந்த கட்டுரையில் படமும் இல்லை. உடனே மீண்டும் தினகரன் அலுவலகத்து திருநெல்வேலி, அப்போது ஆசிரியர் யாரோ ஒருவர் இருந்தார், எனக்கு நண்பர் தான், அவர் இடத்துல போய் கொஞ்சம் வருத்தப்பட்டு செய்தியை சொன்னேன். உடனே அவர் சொன்னார், ஐயா பொறுத்துக்கொள்ளுங்க, தவறு நடந்து விட்டது, இன்றைக்கே தமிழ் முரசுல 3/4 பக்கம் அதே கட்டுரை உங்க படத்தோடு நீங்க தான் எழுதுனீங்கன்னு உங்க பேர்ல போட்டோம். நாங்க அதே மாதிரி தமிழ் முரசுல பெரிய அளவில் 2004ஆம் ஆண்டு அந்த 4 அதில் இருக்கும், பெரிய அளவில் செய்தி வந்தது. அதிகாரிகள் படபடுத்து போய்விட்டார்கள். பிறகு உளவுத்துறை எப்படி அந்த செய்தியை அம்மாவுடைய கவனத்துக்கு கொண்டு போகணும், ஒரு 15 நாள் 20 நாள் இடைவெளியில் அந்த தினகரன் செய்தியையும் தமிழ் முரசு மாலைத்தாள் செய்தியும் முதலமைச்சருடைய பார்வையை கொண்டு சென்றதில் அந்த அம்மா அதற்கு சொன்ன விட, இது எதற்கு என்ன கேட்க வேண்டும், இது திருவள்ளுவர் சிலை, பொதுவான சிலை, இது நம்முடைய தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடிக்கல் நாட்டப்பட்ட சிலை, அது கருணாநிதி திறந்தா என்ன, யாரு திறந்தா என்ன, அதற்கு செய்ய வேண்டிய வேலைகளை, அந்த சிலையை பாதுகாக்க வேண்டிய வேலைகளை எவருடைய உத்தரவை எதிர்பார்க்காமல் தானாக நடைபெற வேண்டும் என்று ஒரு அரசாணை போட்டாங்க. உடனடியாக ரசாயன கலவை பூசப்பட்டு இன்றைக்கும் கம்பீரமாக அந்த எழில்மிகு தோற்றத்தோடு தமிழ் தேசியத்தின் அடையாளமாக, தமிழர் அறத்தின் அடையாளமாக, உலகத் தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே, உலக மனித குலத்தின் மறை என்று சொல்லக்கூடிய அந்த திருக்குறளை உலகெங்கும் எடுத்து செல்லுகின்ற வகையிலே, லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய வகையிலே கம்பீரமாக அந்த சிலை இன்றைக்கு நிற்கிறது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தானாக அதிகாரிகள், அமைச்சரை இல்லை, முதலமைச்சரை இல்லை, அரசு இல்லை, யாரையும் கேட்காமல் அந்த ரசாயன கலவை பூசக்கூடிய அந்த பணியை தானாக ஒவ்வொரு முறையும் செய்யக்கூடிய வகையிலே அந்த ரசாயன கலவை பூசப்பட்டு இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால், இந்த எளிய தமிழர் வியனரசு செய்த, அதான் கத்தி முனைக்கு இல்லாத கூர்மை தூவல் முனைக்கு, பேனா முனைக்கு உண்டு, கத்தி முனை போர்க்களத்தில் சாதிக்க முடியாதை தூவல் முனை சாதிக்கும்னு அறிஞர் அண்ணாவே பல இடத்துல பேசியிருக்கிறார். அந்த என்னுடைய தூவல் முனையில் நம்முடைய கலைஞர் மொழியிலே சொல்ல வேண்டுமானால் ஐயன் திருவள்ளுவர், இந்த ஐயன் திருவள்ளுவர் என்கின்ற நிலையிலே நம்முடைய இந்த திருக்குறள் வந்த செய்தியை உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும். நம்முடைய தமிழ் தேசிய பெரும்பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த அயோத்திதாச பண்டிதருடைய தந்தையார் கந்தப்பன், கந்தப்பனுடைய தந்தையார் கந்தசாமி. 1800 காலகட்டத்தில் ஊட்டியில எல்லிஸ் துறை என்கின்ற ஒரு வெள்ளைக்கார பெரிய அதிகாரியிடம் அவர்கள் எழுத்தர்களாக, அப்பவே அவர்கள் கந்தசாமியும் சரி, கந்தசாமி மகன் கந்தப்பனும் சரி, கந்தப்பன் மகன் காத்தவராயன் என்ற அயோத்திதாச பண்டிதர் மிகப்பெரிய அளவிலே கல்வியாளர்களாக இருந்ததனாலே அவர்களிடத்திலே இருந்த அந்த திருக்குறள் ஓலை சுவடி வேற யார்கிட்ட இருந்ததா
வரலாறு இல்லை, சொல்லவும் இல்லை. அயோத்திதாச பண்டிதருடைய பாட்டனார் வைத்த திருக்குறள் ஓலை சுவடியை அயோத்திதாச பண்டிதருடைய தந்தையார், நம்முடைய பெரும் பாட்டன்கள், தூய தமிழர்கள், தொல்குடி தமிழர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் எவ்வளவு பொருள் அதில் இருக்குன்னு பாருங்க. திருக்குறள் ஓலை சுவடியை தலைமுறை தலைமுறையாக 2000 ஆண்டு காலமாக பாதுகாத்து எல்லீஸ்வரையிடம் கொடுத்து அதற்கு பிறகுதான் அச்சு வடிவிலே வந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த திருவள்ளுவர் சிலையை நிறுவிய அந்த பாறைக்கு பக்கத்திலே நம்முடைய பெரும்பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் என்கின்ற காத்தவராயனுக்கு ஒரு சிலை வச்சிருக்கணும் அல்லவா, அல்லது அந்த வரலாற்று குறிப்பையாவது எழுதியிருக்கணும் அல்லவா. திருக்குறளை அப்படி பாதுகாத்து கொடுத்து வ.வே.சு. சாமிநாத ஐயருங்கிறாங்க. அது இவங்க தமிழ் தாத்தா ஓலைச்சுவடியெல்லாம் திரட்டின. அப்ப இந்த ஓலைச்சுவடி, திருக்குறள் ஓலைச்சுவடி எப்படி கிடைத்தது? அது எல்லீஸ்வரிடம் கொடுத்த குடும்பத்தை இந்த தமிழ்நாடு அரசு எப்படி பார்த்தது, எப்படி பெருமைப்படுத்தியது, எப்படி சிறப்பு செய்து என்கின்ற வினா வருதில்ல. சரி, இருக்கட்டும், ஒரு வரலாற்று பதிவுக்காக இந்த செய்தியை சொன்னேன். அப்படி அந்த வகையிலே அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே 2005 அந்த ரசாயன கலவை பூசி நம்முடைய பெரும் பாட்டன் தமிழ் தேசியத்தின் அடையாளம், உலக மனித குலத்தின் மாமறை என்று சொல்லக்கூடிய திருக்குறளை நிறுவிய ஐயன் திருவள்ளுவர் சிலை இன்றைக்கு கம்பீரமாக நிற்கிறது என்று சொன்னால், இந்த எளிய தமிழனுடைய ஒரு சிறிய, அது சிறியன்னா எவ்வளவு சிறிய ஒரு புள்ளி அணுவளவு என்றாவது அதை நம்ம குறைத்து மதிப்பிடலாம். அந்த அளவுக்கு நான் எழுதி அந்த கட்டுரையின் வடிவத்திலே பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு அந்த திருவள்ளுவர் சிலையினுடைய வெள்ளி விழாவை கொண்டாடுவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பை நாம் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். சிறப்பாக அந்த வெள்ளி விழா நடைபெற தமிழ்நாட்டு தமிழர்கள் தாண்டி உலகத் தமிழர்கள் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றைக்கும் நம்முடைய மறை திருக்குறள் ஒன்றுதான். சாதி கிடையாது, சமயம் கிடையாது, கட்சி கிடையாது. மனிதர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புக்கும் ஒரே சொல்ல உயிர்மை நேயம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று போட்டார் தவிர பிறக்கின்ற தமிழர்களுக்குன்னு போடல, பிறக்கின்ற மனிதர்களுக்கு போடல. அப்ப பச்சை பறவை, யானை, சிங்கம், புலி, கரடி, எல்லா உயிரும், பாம்பு, பள்ளி, எல்லா உயிரினங்களும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புக்கும் செய்தொழில் வேற்றுமைக்கான் என்கின்ற அந்த திருக்குறளை நமக்கு தந்து தமிழர்களுக்கு உலகளாவிய பெருமையை தேடித்தந்த சிறப்புக்குரிய ஐயா நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் சிலையினுடைய வெள்ளி விழா சிறக்க வாழ்த்துகிறோம் என்கின்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியை தமிழ்நாட்டு உறவுகளுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் பகிர்ந்து இந்த கருத்துரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.